Welcome to exam today 247. நம்மளோட previous videoல HCF and LCMல XY model problems பார்த்தோம். அதோட continuation தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு notificationல வரும். இப்போ நம்ம problems பார்க்கலாம். The HCF and LCM of two numbers are 84 and 21 respectively. If the ratio of the two numbers is 1:4, then the larger of the two numbers is option A 12, option B 48, option C 84, option D 108. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு நம்பரோட HCF என்ன LCM என்னன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நம்பர்ல லார்ஜர் நம்பர் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. HCF is 21, LCM is 84. If the ratio of two numbers is 1:4, அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1:4. அப்ப அந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா x, 4x. நமக்கு ஃபார்முலா என்னன்னா product of two numbers equal to product of their LCM and HCF. Product of two numbers x into 4x equal to product of their HCF and LCM 21 into 84. 4x square equal to x into x square 21 into 84. இதுல 4 denominatorல கொண்டு வரோம். 21 into 84 divided by 4. 4 84 cancel பண்ணோம்னா 21. x square equal to 21 into 21. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னா x equal to 21. இப்போ நமக்கு x ஓட வேல்யூ 21 கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ஸ் x, 4x இது என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா லார்ஜர் நம்பர் எது அப்படினு கேட்டிருக்காங்க. x, 4x இது ரெண்டுலயும் லார்ஜர் நம்பர் என்ன அப்படினா 4x. அப்ப x ஓட வேல்யூவை 4x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா லார்ஜர் நம்பர் என்ன அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லார்ஜர் நம்பர் is 4x. x க்கு இடத்துல 21 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So the larger number is 84. So the answer is option C, 84. Next sum. The ratio of the two numbers is 3:4 and their HCF is 4. Their LCM is option A 12, option B 16, option C 24, option D 48. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. HCF என்னன்னு கொடுத்திருக்காங்க, LCM என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. The ratio of two numbers is 3:4. அப்ப இந்த ரெண்டு நம்பரை எப்படி எடுத்துக்கலாம்னா 3x and 4x. இதான் அந்த ரெண்டு நம்பர்ஸ். Their HCF is 4. HCF of these numbers is 4. அப்ப LCM என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 3x and 4x இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குள்ள HCF தான் 4 னு கொடுத்திருக்காங்க. HCF is highest common factor 3x and 4x. இது ரெண்டுக்கும் HCF என்ன அப்படினா ரெண்டுக்கும் உள்ள common factor என்ன அப்படினா x. So HCF is x. So the value of x is 4. x equal to 4. இப்போ இந்த x வேல்யூவை ரெண்டு நம்பர்ஸ்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 3x and 4x இது ரெண்டுலயே x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 3x and 4x. So the two numbers are 12 and 16. நமக்கு ஃபார்முலா என்னன்னா product of two numbers equal to product of their LCM and HCF. Product of two numbers 12 into 16. HCF is 4. LCM தான் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். 4 denominatorல கொண்டு வரோம். LCM equal to 12 into 16 divided by 4. 4 16 cancel பண்றோம். 12 into 4 48. So LCM is 48. Answer is option D, 48. The HCF of two numbers each having 3 digits is 70 and their LCM is 714. Find the sum of the numbers. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு நம்பரோட HCF கொடுத்திருக்காங்க. HCF equal to 17. Next என்ன கொடுத்திருக்காங்கன்னா LCM. LCM is 714.
இன்னொன்று என்னன்னா ரெண்டு நம்பர்ஸுமே 3 டிஜிட் நம்பர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டு நம்பர் வந்து நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் அண்ட் ஒய், இதுதான் அந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய், இதோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் சம்ல கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பர்ஸ்க்குமே HCF 17 கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பர்ஸுமே 17ஓட மல்டிபிள்ஸா தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸை வந்து 17a எடுத்துக்கலாம், ஒய்யை வந்து 17b எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 and 6, இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF என்ன அப்படின்னா 2. அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸுமே 2ஓட மல்டிபிள், அதாவது HCF ஓட மல்டிபிளா தான் இருக்குது. 2ன்றது என்னன்னா 1 into 2, the multiple of HCF. 6ன்றது 2 into 3, the multiple of 2. 6 is the multiple of HCF. அப்ப இந்த ரெண்டு நம்பருமே 2, அதாவது இதோட HCF ஓட மல்டிபிளா தான் ரெண்டு நம்பர்ஸுமே இருக்கு. அதனால தான் நம்ம x and y 17ஓட மல்டிபிள்ஸ் எடுத்திருக்கோம். நமக்கு ஃபார்முலா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் x and y. இந்த நம்பரோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த HCF and LCM 17 into 714. xy நம்ம எப்படி எடுத்திருக்கோம் 17a and 17b, 17a and 17b, 17 into 714. இதுல ab இந்த ரெண்டு abன்ற ரெண்டு வேரியபிள்ஸையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் டினாமினேட்டர்ல கொண்டு வரலாம். 17 into 714 divided by 17 into 17. 17 cancel பண்றோம். இதை 17 ஆல டிவைட் பண்ணுவோம். 714 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்கும். ஸோ AB equal to 42. AB இந்த ரெண்டோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னா 42. அப்ப இந்த 17A 17B இந்த ரெண்டுலையும் AB ஓட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா x and y என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏபின்ற ரெண்டு நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் 42, அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர்ஸும் கோப்ரைம்ஸா இருக்கணும். எதுக்காக நம்ம கோப்ரைம்ஸ் எடுக்கிறோம்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு HCF வந்து 17 கொடுத்துட்டாங்க, 17A and 17B. இது ரெண்டுக்குமே HCF வந்து 17 தான். இப்போ ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா திரும்ப ஒரு தடவை இந்த ரெண்டு நம்பர்ஸையும் டிவைட் பண்ணுவோம். அப்ப HCF வந்து 17 விட அதிகமான ஒரு நம்பர் தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம AB ரெண்டுமே கோப்ரைம்ஸா இருக்கணும்ன்ற மாதிரி எடுக்கிறோம். ப்ராடக்ட் வந்து 42, ப்ராடக்ட் இஸ் 42, AB ரெண்டுமே கோப்ரைம்ஸ். கோப்ரைம்ஸ்ன்றது என்னன்னா ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர்ன்றது இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்பர்ஸா இப்ப நம்ம எடுக்கணும். 1 and 42 இது ரெண்டுக்குமே ப்ராடக்ட் என்னன்னா 42, இது ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ். 1 and 42 இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. நெக்ஸ்ட் இது A இது B. நெக்ஸ்ட் 2 and 21, 2 into 21 42 இது ரெண்டுமே கோப்ரைம் நம்பர்ஸ், ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. HCF is 1. நெக்ஸ்ட் 3 and 14, 3 into 14 42 இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. So these are co-primes. Next 6 and 7, 6 into 7 42, 6 7 co-primes, இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. இந்த AB ஓட வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பர் பேர்ஸ் எடுத்திருக்கோம். இதுல எது வந்து கரெக்டான பேர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு நம்பர்ஸுமே 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த AB வேல்யூஸை நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 17A and 17B இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி XY ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம 17A 17 into 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 17 கிடைக்கும். 17 is a 2 டிஜிட் நம்பர். சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுமே 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் பேர் நமக்கு கரெக்டா வராது. நெக்ஸ்ட் 2 21, 17A ல 17 into 2 போட்டோம் அப்படின்னா 34, 34 is a 2 டிஜிட் நம்பர். அப்ப இந்த பேரும் நமக்கு கரெக்டா வராது. நெக்ஸ்ட் 17 into 3 51, 51 is a 2 டிஜிட் நம்பர். அப்ப இந்த பேரும் கரெக்டா இருக்காது. 6 7, 17 into 6 17 into 7 இதுல வந்து ரெண்டுலயுமே 3 டிஜிட் நம்பர்ஸ் கிடைக்கும். அப்ப இந்த பேர் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். AB ல A ஓட வேல்யூ வந்து 6, B வேல்யூ வந்து 7. இத வந்து இந்த ரெண்டு நம்பர்ஸ்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 17A and 17B, 17B, 17 into 6 17 into 7 இத மல்டிப்ளை பண்ணோம்னா 102 and 119.
இதுதான் நமக்கு என்னன்னா xy ஓட வேல்யூஸ். நமக்கு xy வேல்யூ தான் 17a 17b எடுத்திருக்கோம். இதுதான் x ஓட வேல்யூ 102, y ஓட வேல்யூ 119. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா x plus y, sum of the numbers ன்றத சம்ல கேட்டிருக்காங்க. So the value of x plus y 102 plus 119. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 221. So the answer is 221. LCM of two prime numbers x and y, x greater than y is 161. The value of 3y minus x is option A -2, option B -1, option C 1, option D 2. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா LCM of two prime numbers x and y is 161. ரெண்டு prime நம்பரோட LCM என்னன்னா 161. அந்த ரெண்டு prime numbers என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா x and y. இதுல x greater than y ன்ற கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 3y minus x இதோட வேல்யூ என்ன அப்படின்றத சம்ல கேட்டிருக்காங்க. அப்ப x and y அந்த ரெண்டு prime numbers என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3y minus x ஓட வேல்யூவை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா product of two numbers equal to product of their LCM and HCF. இந்த சம்ல LCM என்ன கொடுத்திருக்காங்கன்னா 161. இப்ப ரெண்டு பிரைம் நம்பர்ஸ்க்கு HCF என்னவா இருக்கும் அப்படின்னா 1. ஏன்னா பிரைம் நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 11 and 13 எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ். இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. அப்ப HCF வந்து 1 தான் இருக்கும். another எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் 23 and 17. இது ரெண்டுமே வந்து பிரைம் நம்பர்ஸ். அப்ப இதுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப இது ரெண்டோட HCF எப்படி இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். அதனாலதான் நம்ம சம்ல பிரைம் நம்பர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால தான் நம்ம HCF 1 எடுத்திருக்கோம். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா xy equal to 161. இப்போ நம்ம x ஓட வேல்யூ என்ன y ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். xy ஓட ப்ராடக்ட் வந்து 161 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப தனித்தனியா x என்ன y என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். xy ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா 161 வரணும். ரெண்டுமே கோ-பிரைம்ஸா இருக்கணும். அப்படி என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா கோ-பிரைம்ஸ் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா HCF வந்து 1 இருக்கிறதுனால நம்ம கோ-பிரைம்ஸா எடுக்கிறோம். 161 1 and 161 7 and 23. இந்த ரெண்டு நம்பர் பேர்ஸ்லனா ப்ராடக்ட் வந்து 161 கிடைக்கும். 1 into 161 equal to 161, 7 into 23 equal to 161. இந்த ரெண்டுமே கோ-பிரைம்ஸா இருக்கு. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா x greater than y ன்ற கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பர் பேர்ஸ்மே வந்து கோ-பிரைம்ஸா எடுத்துறோம். ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. 1 வந்து பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. 1 வந்து பகை எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 1 is neither a prime number nor a composite number. சோ அப்ப இத நம்ம பிரைம் நம்பர் கன்சிடர் பண்ண முடியாது. அப்ப இந்த நம்பர் பேரை நம்ம விட்டுறலாம். அப்ப 7 and 23 இதுதான் நமக்குள்ள ஆப்ஷனா இருக்கும். x greater than y ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ வந்து 23, y ஓட வேல்யூ வந்து 7. x is 23, y is 7. அப்போ நமக்கு 3y minus x ஓட வேல்யூ தான் வேணும். அதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 3y minus x. 3 into 7 minus 23. 21 minus 23 equal to minus 2. So the answer is minus 2. Two numbers both greater than 29 have HCF 29 and LCM 4147. The sum of the numbers is option A 666, option B 669, option C 696, option D 966. சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு நம்பரோட HCF கொடுத்திருக்காங்க, LCM கொடுத்திருக்காங்க. சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பருமே 29 விட அதிகமான வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. அப்ப சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்னன்றதா சம்ல கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா x and y. இதுக்கு HCF என்ன கொடுத்திருக்காங்கன்னா 29, LCM is 4147. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் x plus y இதுதான் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நமக்கு ஃபார்முலா என்னன்னா product of two numbers equal to product of their LCM and HCF. 29 into 4147. இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே HCF என்ன கொடுத்திருக்காங்கன்னா 29 கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பரோட HCF 29 ரெண்டு நம்பருமே 29 ஓட மல்டிபிளா இருக்கும்.
29ஓட மடங்குகளா இருக்கும் ரெண்டு நம்பர்ஸுமே. அப்ப x எப்படி எடுத்துக்கலாம்னா 29a, y எப்படி எடுத்துக்கலாம்னா 29b. 29 into 4147. இதுல ab இது ரெண்டையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சுட்டு 29 into 29 இதை வந்து டினாமினேட்டர்ல கொண்டு வரோம். 29 into 4147 divided by 29 into 29. 29 கேன்சல் பண்ணிடலாம். இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 143. AB இந்த ரெண்டுதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி 29A 29B இது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு XY ஓட வேல்யூ என்ன அப்படின்றது கிடைக்கும். அதை வந்து x plus y அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதான் சம்ல கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த நம்பர்ஸ்ல தான் சம்ல கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம AB ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். AB இது ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 143. இந்த ABன்ற ரெண்டு நம்பர்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர்னு வேற எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு நம்பர்ஸ்மே கோ பிரைம்ஸா இருக்கணும். அப்படி என்னென்ன நம்பர் பேர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். 1,143, 11,13. நம்ம எதுக்காக AB ஓட வேல்யூஸை கோ பிரைம்ஸ்னு எடுக்கிறோம்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர் அதாவது 29A 29B இது ரெண்டுக்குமே HCF வந்து 29 தான். இதே ஏபிக்கு வந்து வேற ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏபி இந்த ரெண்டுக்குமே 2 இல்ல 3 ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இதை திரும்பி ஒரு தடவை நம்ம காமன் ஃபேக்டரால டிவைட் பண்ணி HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ப HCF வந்து நமக்கு 29 விட அதிகமான வேல்யூஸ் கிடைக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஏபி இது ரெண்டுமே கோபிரைம்ஸா எடுத்துக்கிறோம். ஏபியோட வேல்யூ இந்த ரெண்டு நம்பர் பேர்ஸ்ல ஏதாவது ஒரு பேரா தான் இருக்கும். இது ரெண்டுல எதுன்றதை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்ப இது ரெண்டுல எதுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 29A, 29B. 29 A ஓட வேல்யூ வந்து 1 இருக்குது. B ஓட வேல்யூ 143. நெக்ஸ்ட் என்ன நம்பர் பேர் 11,13. இதை வந்து 29A 29B இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 29 into 11 29 into 13. இப்போ நமக்கு சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ்மே 29 விட அதிகமான நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேர்ல பாத்தீங்கன்னா 29 into 1 29 தான் கிடைக்கும். ஈக்குவல் டு 29 இருக்காது. ஏன்னா ரெண்டு நம்பர்ஸ்மே கிரேட்டர் than 29 கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த நம்பர் பேரை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப நமக்கு ஆன்சர் AB யோட வேல்யூ வந்து 11 and 13 தான் இருக்கும். இதை வந்து 29A 29B ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 29 into 11 29 into 13. X ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 29 into 11. Y ஓட வேல்யூ என்னன்னா 29 into 13. 390 and 377. நமக்கு சம்ல என்ன கேட்டிருக்காங்க x plus y. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்றோம். x plus y equal to 696. So the answer is option C 696. இன்னைக்கு நம்ம வீடியோல LCM and HCF ல XY மாடல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.